அதற்கு முன்பாக என்னுடைய நண்பன் தோழன் எனக்கு முன்பாக வர வேண்டியவன் எங்க போயிருந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்க? அரண்மனையில நிறைய வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சிட்டு போறோம். அப்படியா? ஏண்டா நம்முடைய நாட்டினுடைய சிறப்பு எந்த குறையும் இல்லாமல் முறையிட்டு பார்த்தாலும் குறையில்லாமல் நாடு வளம்பொழித்த நாடு, அயல் நாடுகளுக்கு இணையான வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்பதே மக்களுடைய ஆலயம். அப்படி இருக்கும்போது நம்முடைய நாட்டின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டு கண்டிப்பாக இந்த அருமையான மக்களுக்கு ஏண்டா அதற்கு முன்பாக என்னுடைய அன்பு காதலி, ஒப்பற்ற காதலி, ஒரே காதலி மாயாவதியை சந்திக்க
முன்னோடி
அயல் பாதி என்னோடி இடம் முன்னோடி கொஞ்சத்தா சோரை கொண்டாடி மாயாவதி என் கண்ணே என் செல்லமே என் தங்கமே வானத்து நட்சத்திரங்களை அப்படியே கொண்டு வந்து அதை அப்படியே சரங்காய் கொடுத்து உன் மீது போத்தினால் கூட அந்த நட்சத்திரங்களுக்கு அழகு கிடையாது. உன் கண்கள் இரண்டும் இருக்கிறது, அதனுடைய அழகே சிறப்பு. அது மாத்திரமல்ல, 1000 டன்னு மாதுளை சுளைகளை அப்படியே பிழை எடுத்து அதை உரித்து பிசைந்து எடுத்தாலும் அதிலே சாறு குறைந்துதான் வரும். ஆனால் உன் செவிதழ்களில் வடியும் அந்த தேன் இருக்கிறதே, சுவையோ சுவை, சுவையோ. என் கண்ணே எப்படி இருக்கிறார்? சவைக்குமா இருக்கு, அருமையாக இருக்கு. சாடி கேட்க மூடி ஆண்டவனோட படைச்சது அவ்வளவுதான். ஆமா, ஐயோ அப்படியா? ஒரே 1 மணி நேரம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு 10 நிமிஷம் பார்க்கறது போல கேள்வி கேட்கிறேன். உன்னை விட்டு நானே என்னை விட்டு நீ போயிடுது அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது என்னை குறித்து அடிக்கடி நீ பாடுவாயே, என்ன செய்ய? தேதி சொல்லி அவனையும் தேதி வச்சு சொல்ல எனக்கு தேதி சொல்ல காதல் என்பது என்ன என்பது அர்த்தம் தெரியாமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நீயும் நானும் கொண்ட காதல் திங்கள் ஊரங்கிய போதும் தென்றல் ஊரங்கிய போதும் திங்கள் ஊரங்கிய மாட்டாது திங்கள் ஊரங்கிய மாட்டாது திங்கள் ஊரங்கிய போதும்
உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நீல நிலவிலே பொங்கும் நிலவு போலவே நிலவு போலவே பாடக்குள்ளே நீயும் வந்த போதிலே அந்த போதிலே பேசமாக பேசிடாம காதல் மலருமா ஆசைக்கிய பொங்கிடாம இன்பம் மலருமா நேசமாக பேசிடாமல் காதல் மலருமா ஆசைக்கிய பொங்கிடாம இன்பம் மலருமா நினைந்தே ஆடும் முதலிலே ஆடும் மலரிலே இன்ப கனவு கோடியே கனவு கோடியே நாம் இப்படி விளையாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு புதுமையான நிகழ்ச்சி பார்த்தாயா? அதோ பார், யாரோ ஒரு புருஷன் வந்தது கூட தெரியாமல் இப்போ தவத்தில் இருக்கிறார் சொல்லியிருக்கிறார். அங்கே ஏதோ ஆச்சரியம் இருக்கிறது, விந்தை இருக்கிறது. இத்தனை நாள் நம்ம கண்களில் தெரியவில்லை. இன்றைக்கு என்னவென்று போய் பார்த்து விவரம் அறிய வேண்டும்.